ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி சமையல் சேனல். இன்னைக்கு மிளகு தக்காளி விதை, இந்த கீரையை நான் பறிச்சுட்டு இந்த விதையை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். இதை எப்படி குழம்பு செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்து ஸ்டவ்ல வச்சிடலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துடலாம். தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் சூடாகட்டும். சூடான பின்னாடி கடுகு உளுந்து எல்லாத்தையும் சேர்த்துடலாம். கடுகு உளுந்து பொரியும் பொழுது வெங்காயத்தை நான் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். பூண்டு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதோட சேர்த்து வதக்கி எடுத்துடலாம். கருவேப்பிலையும் ஒரு கொத்து இதில் சேர்க்குறேன். அதே போல் நான் மிளகு கொஞ்சம் எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இந்த மழை நேரத்தில் சளி டைமுக்கு ரொம்ப நல்லது. குழம்பு மிளகாத்தூள்லையும் நான் போட்டு அரைச்சிருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் இதில் நான் நுணுக்கி போட்டிருக்கேன். வதங்கட்டும். வதங்கின பின்னாடி நான் எடுத்து வச்ச இந்த மணத்தக்காளி விதையை இதில் நான் சேர்க்குறேன். லைட்டாக அப்படியே வதக்கி விட்டுறலாம். வதங்கின பின்னாடி நான் சின்னதாக 2 தக்காளி எடுத்து அப்படியே மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கட் பண்ணியும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கிரேவியாக கிடைக்குங்கிறதுக்காக நான் இப்படி செஞ்சுருக்கேன். இதையும் நல்லா பச்சை வாசம் போகிற வரை நல்லா வதக்கி விட்டுறலாம். வதங்கிட்டு இருக்கும் பொழுதே கொஞ்சமாக மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் நான் சேர்க்குறேன். உங்கள் குழம்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை சேர்த்துக்கோங்க. இதையும் இந்த எண்ணெயிலேயே அப்படியே நல்லா திரட்டி விட்டுறலாம். பச்சை வாசம் போகிற வரை நல்லா வதங்கின பின்னாடி இதுக்கு தேவையான புளியை நான் எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒன்றா நல்லா கலந்து விட்டுறலாம். உங்கள் திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியை கூட்டியோ குறைச்சியோ நீங்கள் ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு நான் சேர்க்குறேன். கொதிட்டும். குழம்பு நல்லா கொதிஞ்சு நல்லா சரியாக இருக்கும். நல்லா சூப்பராக நல்லா கொஞ்சம் நல்ல வாசனை கமகமன்னு இருக்குதுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்துடலாம். நல்ல சூடான சாதம், நல்ல சூடாக மணத்தக்காளி விதை, இதை கிரேவி மாதிரியே நான் கொஞ்சம் நல்லா திக்னஸாகவே பண்ணியிருக்கேன். அப்போ தான் நல்லா பிசைஞ்சு சாப்பிட ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கீரை வாங்கும் பொழுது கொஞ்சமாக விதை இருந்தாலும் இப்படி நல்லா செஞ்சு சாப்பிடுங்க. இது வயிற்று புண்ணு எல்லாம் நல்லா ஆற்றும். வயிறு புண்ணெல்லாம் நல்லா சுத்தமாக கம்ப்ளீட்டாக நல்லா ஆறி பசி எடுக்கும். அதனால் நீங்கள் தூக்கி போடாமல் நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். கடையிலேயே விற்கும், மார்க்கெட்டில் கூட அது மாதிரியும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக இருக்குங்க. அதனால் நான் ஸ்பூன்லேயே கொஞ்சம் இப்படி பண்ணுறேன். கை வைக்க முடியல, ரொம்பவும் சூடாக இருக்குது. பாருங்கள், ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துடலாம். ரொம்ப புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல்லையும் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணுங்க. நன்றி.